Hello friends, welcome to Winning Maha Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைக்காய் பஜ்ஜி செய்முறையை தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செய்முறைக்கு தேவையான பொருட்கள். வாழைக்காவை இது மாதிரி தோல் சீவி எடுத்துக்கலாங்க. இப்போ வாழைக்காவை தோல் எடுத்தாச்சுங்க. இப்போ பஜ்ஜி போடுறதுக்கு வாழைக்காவை சீவிக்கலாங்க. இது மாதிரி வச்சு வாழைக்காவை இது மாதிரி தேய்க்கும் போது இது மாதிரி ஸ்லைஸா வந்து விழுங்க. வாழைக்காவை இது மாதிரி சீவி எடுத்து வச்சிருக்கோங்க. வீட்டில் அரைச்ச கடலை மாவு 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கோங்க. இதில் 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சமையல் சோடா மாவு 1/4 டேபிள் ஸ்பூன், ஃபுட் கலர் 1 பிஞ்ச் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ பஜ்ஜி மாவை கலந்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவை கலந்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு மாவு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது கலந்து வச்சுருக்கிற பஜ்ஜி மாவு இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இது மாதிரி கையில் இது மாதிரி மாவு ஒட்டி வரணுங்க. வாழைக்காவை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வாழைக்காய் பாருங்க எல்லாமே மேலே மேதிங்க வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பஜ்ஜி வெந்துச்சுங்க, இதை எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற வாழைக்காவை மாவுல டிப் பண்ணி பஜ்ஜி விட்டுக்கலாம். டேஸ்டியான குவிக் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. இது கார சட்னியோட சாப்பிடும்போது நல்லா அட்டகாசமா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.